அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை அறிவு. அறிவிலே தெளிவு இருக்க வேண்டும். அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள், அறிவை அறிந்த அறிவு சிறப்பான விளக்கம் என்று கூறுவார்கள். அறிவு இருக்கு, எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு, அத்துணைக்குமே அறிவு இருக்கு, எல்லா இடத்திலையும் அறிவாக இருக்கின்றது. அறிவேதான் தெய்வம். அப்படி பார்த்தோம்னா எல்லா இடத்திலையும் அந்த அறிவு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் செயல் விளைவு தத்துவம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவை அறிந்த அறிவு வேண்டும். அதுதான் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக பேசிக்கா அறிவு எப்படி நமக்கு தோன்றுகின்றது, எப்படி அறிவால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது சிறு வயதுல, அது இன்னொன்னு இருக்குங்க. முன்னா நம்முடைய வினைப்பதிவுக்கு ஏற்றார் போல அந்த சூக்கும சரீரத்திலே பயின்ற பதிவு அந்த உடலை விட்டதற்கு பிறகு சட்டையை மாற்றிக்கொள்வது போல, இப்ப நம்ம உடல்ல நம்ம சட்டையை மாத்திக்கிற மாதிரி உடலையே சட்டையாக வைத்துக் கொண்டு அந்த சூக்கும சரீரம் வேறொரு சட்டையை போட்டுக்குது. எத்தனையோ சட்டையை போட்டு வந்தாச்சு, எத்தனையோ பிறவிகளாக வந்தாச்சு. அந்த முற்பிறவியிலே, ஏன்னா இயற்கை அற்புதமா வச்சிருக்கோம், அது எல்லாமே கம்ப்ளீட்டா மறந்துடும். கம்ப்ளீட்டா அப்படியே சுத்தமா அப்படியே வலிச்சு எடுத்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா தாயினுடைய கருவிலே இணைகின்றது. அதுவும் அந்த இரண்டு பேருடைய வினைப்பதிவுக்கு ஏற்றார் போல ஏற்கனவே நாம செய்த வினைப்பதிவுக்கு ஏற்றார் போல அந்த தாய் தந்தைய தேர்ந்தெடுக்குதுன்னா, நாம தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அது இயற்கையாகவே அது அமைந்து கருவிலே உருவாகி கம்ப்ளீட்டா எல்லாம் மறந்துடுது. ஆனால் பயந்து இருக்கின்றது. அந்தந்த காலகட்டத்துல நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த வயதுல அந்த முடியும் காலம் வர எது வேண்டுமோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த இயற்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அறிவை கொண்டு, இந்த அறிவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சிறப்பாக நம்முடைய அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொருத்தரும் உலகத்துல பல்வேறு தரப்பட்ட அறிவு நிலையில் இருக்கிறாங்க. அவரவர்கள் அறிவுக்கு ஏற்றார் போல் பேசுவார்கள், அவரவர்கள் அறிவுக்கு ஏற்றார் போல் புரிந்து கொள்வார்கள். அறிந்த அனைத்தையும் அறிவித்தவர்கள் எவரும் கிடையாது, அறிவித்த அனைத்தையும் அறிந்தவர்களும் கிடையாது. என்னுடைய அறிவுக்கு நிலைக்கு ஏற்றார் போல் நான் பேசுகின்றேன் என்றால், கேட்பவர்கள் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்றார் போல் கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. இருந்தாலும் மிக குறுகிய காலகட்டத்திலே அறிவிலே தெளிவு வர வேண்டும் என்றால் இந்த ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நம்முடைய அறிவின் இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். இத ஒத்துக்கிட்டு எல்லாம் கேட்டு எல்லாம் கத்துக்கிட்டோம்னா சிறப்பான அறிவு வரும்.
அறிவின் இயலாமையை ஒத்துக்கொள்ளுவேன் என்றால் எனக்கு தெரிஞ்சது கரெக்ட், எனக்கு சிறப்பா தெரியும். நீ என்ன வேணாலும் பேசிக்க, என் அறிவை கொண்டு எடுக்கிறப்ப நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கலாம். நிஜமாவே அது மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் நம்மை மீறிய இந்த மனதிற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். இந்த உடம்புக்குள்ளார என்ன நடந்து கொண்டிருக்கின்றதே தெரியாது. முதலாவது இங்க ஒத்துக்கணும். நம்ம கிட்ட தான் நடக்குது. நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இயக்கம், எப்படி இயற்கை அமைத்திருக்கின்றது, உடலை வடிவமைத்திருக்கின்றது, எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது, எந்த மாதிரி நடத்தி கொண்டிருக்கின்றது, அணுக்களுடைய கூட்டாக, சீராக எப்படி அது அத்தூணையுமே எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது, கண்டே பிடிக்க முடியலையே. நம்ம இருக்கிற உடம்பையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்து இதுக்கு அப்பாற்பட்டு இந்த பூமியில எவ்வளவு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, ஒரே நிகழ்ச்சியின் மூலமாக கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இத ஒண்ணுமே கிடையாது பூமி. பிரபஞ்சம் முழுவதும் கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் மிக மாறின்றி தவறின்றி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த பெரிய ஒரு பேராற்றல், அந்த பேரறிவு, அந்த முற்றறிவு, அதுவே தான் இங்கே அறிவாக இருக்கின்றது. இந்த அறிவை குறுகிய நிலையை வைத்திருக்கிற கூடிய காரணத்தால பற்று பாசத்தின் காரணமாக ஒரு குடத்துல அடைத்த தண்ணீர் மாதிரி பாசம் பிடித்து போயிடுது. இதே அறிவை அகன்று விரிந்து பறந்து இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும். அந்த பறந்து விரிந்த அறிவு வர வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த அறிவினுடைய இயலாமையை எப்பவுமே ஒத்துக்கிட்டே இருந்தோம்னா பளிச்சுன்னு இயற்கை அறிவை கொடுக்கும். இல்லை, இதுதான் இப்படித்தான் என்று பிடிவாதம் பிடித்தோம் என்றால் அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுட்டா போதும். அப்படி ஃப்ரீயா விடணும். பிடிவாதமே இருக்கக்கூடாது. இயற்கை எப்படி இருக்கின்றது, எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது, அற்புதமா நடத்தி கொண்டிருக்கின்றது, இருக்கிற இடம் தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கின்றது, அழகாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிடிவாதத்துல கொஞ்சம் பிடி மட்டும் விட்டா போதும். ரொம்ப கூட வேணாம். அந்த பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பிடிவை கொஞ்சோண்டு தளர்வா விட்டால் கூட போதுமானது. அந்த அறிவுக்கு விளக்கம் கிடைக்கும். இதை முதலாவதாக எப்போதுமே இருக்கணும். மறந்து விடக்கூடாது. அந்த தான் தனதுங்கிற தன்முனைப்பின் காரணமாக இதெல்லாம் கூட அந்த அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் எல்லாம் ஆத்தோட போற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். இதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு ஃப்ரீயா இல்லைங்க. இதெல்லாம் தத்துவமா தெரியும். தான் தனது அப்படிங்கிறது. அதை ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அந்த பிடிவாதத்தை விட்டுட்டோம்னா, அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டோம் என்றால் ஏங்க அந்த சுத்தவழி அது ரொம்ப பெரியதுங்க. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த மக்களுக்கு அந்தந்த மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே இதுவரை எத்தனையோ மகான்கள் ஞானியர்கள் அவதாரம் செய்திருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் சொல்றதுக்காக. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எதிர்காலத்திலையும் இன்னும் ரொம்ப பேர் வரப்போறாங்க. அந்த மாதிரி கொடுத்துமே அந்த முழுமையாக அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடத்தக்கூடியதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. வார்த்தையில விவரிக்க முடியாது. இந்த அதனுடைய சரண்டர் ஆகி தோல்வியுற்று ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற சரண்டர் நிலையிலே இயற்கையோடு சரண்டர் ஆன நிலையிலே எப்போதுமே இருந்தோம்னா தான் தனது தன்முனைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதை பத்தி நினைக்கவே வேணாம். ஏன்னா இயற்கையெல்லாம் தான் செய்து நினைக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அது போகணும்னா முதலாவதாக அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, அந்த அறிவு எப்படி வருகின்றது? ஏற்கனவே அந்த சூக்கும சரீரத்துல பதிந்த பகுதியில் அத்துணையுமே மறந்து போச்சு சுத்தமா. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி நடக்கும், எந்த காலகட்டத்துல, எந்த வயதுல, எப்படி, என்ன விளைவு, என்ன அனுபவம், அது மாதிரி ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொன்றும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல
அறிவை எப்படி எந்த மாதிரி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் இருக்கின்றது அறிவினுடைய வளர்ச்சியும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனுபவமும். சரி, முதலாவதாக இந்த அறிவு எப்படி அறிந்து கொள்வது, அறிந்து கொள்கின்றது? இந்த கருவில் இருக்கும்போது தாயினுடைய என்னவோ அத்தனையுமே அப்படியே முழுமையாக என்னென்ன உணர்வுகள், எத்தனை உணர்வுகள், எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி இருக்கணும், எல்லாமே பதிவாயிடுது. ஒரு குழந்தை எப்போ வளர்க்கணும்? ஏங்க இது என்னங்க கேள்வி? குழந்தை எப்போ வளர்க்கணும்? குழந்தை பிறந்தது பிறகுதான் வளர்க்கணும் கிடையாது. குழந்தை 280 நாட்கள் வளர்க்கிறதா அது எப்படியோ அது பொறுத்து இருக்கு. நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். என் அறிவு நான் பயங்கரமானது, பயங்கரமா படிச்சு பயங்கரமா பண்றேங்களாம். எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அதுவும் அந்த முனைப்பகுதிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கருவுக்கு முன்பாகவே கூட மகரிஷியுடைய நோக்கம் இந்த திருமணத்துக்கு முன்பாக எத்தனை இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் எந்த அளவிற்கு சரியான முறையிலே அறிவை வளர்த்துக்கணும்னா சரியான முறையிலே தியானம் கற்றுக்கொண்டு தற்சோதனை செய்து காய்கல்ப பயிர் செய்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் கருமையத்தையும் தூய்மை செய்து கொண்டார்கள் என்றால் அதற்கு ஏற்றாற் போல வாழ்க்கை அமையும். அந்த நேரத்துல அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அது இப்ப இருக்கிற சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக தெரிந்து கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல ஒண்ணு கதைக்கே ஆகாது. சிறு வயதிலிருந்து சேகரித்த அது எல்லாமே சேகரிக்கிறது, புத்தகத்துல படிக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரி கேட்பது கூட அத்துணையும் சேகரித்த அறிவு. இந்த சேகரித்த அறிவு வாழ்க்கைக்கே உதவாது. அந்த இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வினைப்பு மாதிரி அந்த இடத்துல இயல்பு இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த இயல்பு வெளிப்படும். அந்த இயல்பு தான் இயல்புக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நிகழ்வு நடக்கும்போது அறிவை நம்ம பயன்படுத்துறோம். அந்த இயல்புக்கு ஏற்ற நம்ம திரும்ப திரும்ப செய்துட்டே இருந்தோம்னா சிக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால சேகரித்த அறிவை விட இந்த அறிவை தோற்ற நிலையில, ஏன்னா அந்த சேகரித்த அறிவு இருக்கும்போது ஒரு ஒரு நிலை வந்துருது. எக்கச்சக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. கற்றது கை மண்ணு அளவு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கத்துக்கவே முடியாதுங்க. அது சுத்தவழிக்கு முன்னால அதெல்லாம் வார்த்தையெல்லாம் விவரிக்க முடியாதுங்க. அவங்க தோற்று போனாதான் தெரிஞ்சுக்குங்க. தோற்று போகணுங்க. அப்பதான் தெரியும். இல்லைன்னா தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. சரி, குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த உடனே காற்று படுது பார்த்தீங்களா? உள்ளார ஏசி ரூம் மாதிரி நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்படியே சுகமாக இருந்துட்டு ஏசி ரூம் விட்டு வெளியே வந்தால் உடம்புலாம் எரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எரிச்சல் ஏற்படும் போது அந்த முதலாவதாக தொடு உணர்விலே அந்த தோல்ல அந்த வெளிக்காற்றப்பட்ட காரணத்தினாலே பொருந்தாத உணர்வாக அழுகையா மாறுது. அங்க ஆரம்பிச்சது. அதாவது அறிவுக்கு ஆயுதங்கள் எது? அறிவுக்கு ஆயுதம் 5 புலன்கள். அப்ப அந்த பிறந்த நாள்ல இருந்து அந்த நேரத்துல இருந்து தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகரக்கூடிய உணர்வு, பார்வை உணர்வு, கேட்கக்கூடிய உணர்வு, 5 உணர்வையும் பயன்படுத்தக்கூடியது. இந்த ஜீவகாந்தம் 5 புலன்கள் மூலமாக வெளியேறுகின்றது. அந்த வெளியேறி அங்கு இருக்கக்கூடியதுதான் அறிவால் உணர்ந்து கொள்கின்றது. இப்போதுதான் அறிவு என்பது எப்படி உணர்கின்றது? கண்ணு பார்க்குது. கண்ணு தெரிந்து கொள்ளக்கூடியது அறிவு. காது கேட்குது, தெரிந்துக்கிறது அறிவு. நுகர்கின்றது, தெரிந்து கொள்ளக்கூடியது அறிவு. சுவைக்குது, தெரிந்து கொள்ளக்கூடியது அறிவு. அந்த முதல் நாள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னலாம் அந்த புலன்களை பயன்படுத்தி வரக்கூடியது இந்த அறிவாலே நாம் உணர்கின்றோம். அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லலாம். அது இயற்கையாகவே 5மே பயன்படுத்த. ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தவொடனே என்ன பார்த்த உடனே வாயில போய் ஏன் வாயில வைக்க கூடாது? ஏன் வாயில வைக்குது? அதனுடைய டேஸ்ட் என்னன்னு 5யுமே தெரிஞ்சுக்கணும். பார்க்கணும், தொடணும்,
ஆட்டி பார்க்கும்போது சத்தம் ஏதாவது வருதா? அந்த குழந்தைகளுக்கே பிடித்தமானது ஒரு சத்தம். சும்மா ஒரு டம்ளரையும், டவராவையும் குடுத்தீங்கன்னா, அதையே போட்டு எடுத்து திரும்ப அந்த சத்தத்த கேட்கறது ஒரு இனிமையாக. அதுக்கு போர் அடிக்காது. நமக்கு தான் போர் அடிச்சு போயிரும். அப்ப ஒரு 3 வயது வரை அந்த மாதிரி அனைத்துமே 5 புலன்கள் மூலம் என்னென்னலாம் வருதோ அந்த இடத்துல அறிவால் உணர்ந்து கொண்டு, அதன் பிறகு அறிவை கொண்டு, கற்றத கொண்டு, பேசுறத தெரிந்து கொண்டு, இன்னும் சமுதாயத்திலிருந்து தெரிந்து கொண்டு, இது போன்று சேகரித்த அறிவை கொண்டு மேன்மேலும் அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அவரவருடைய அறிவுக்கு ஏற்றார் போல எந்த மாதிரி சூழ்நிலை, எந்த மாதிரி நமக்கு அனுபவம் கிடைத்தது, அதுக்கு ஏற்றார் போல அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில அவங்க வளர்க்கப்பட்ட விதம், இவர்கள் வளர்ந்த விதம், இவர்கள் யோசித்த விதம், இவர்கள் முடிவு எடுத்த விதம், அந்த மனதனுடைய 10 படிநிலைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போன்று அந்த அனுபவத்த கொண்டு எடுக்கக்கூடிய முடிவு. அந்த எடுத்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா? இத தான் வந்து செயல்படுத்தணும். நாம் எடுக்கக்கூடிய முடிவு சமயத்துல தவறாவும் போயிரலாம், சரியாகவும் இருக்கலாம். அது சொல்ல முடியாது. அது அனுபவத்தை கொண்டு தான் எடுக்கணும். இப்போது பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், உலக வாழ்க்கையிலே இந்த மனதனுடைய நிலையில்தான் இருக்கின்றார்கள். இந்த அறிவினுடைய நிலைக்கு வருவது கிடையாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிவினுடைய நிலைக்கு தவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்று இன்னும் வந்து உட்கடந்து போகக்கூடிய மண்மணி தவம், இன்னும் விரிக்கக்கூடிய வந்து பிரணவ தவம், இது போன்று பல்வேறு தவங்களை கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட வயதிலே அதை கற்றுக்கொண்டு அறிவு திறம்பட, அறிவு கூர்மையாக இருப்பதற்காக. அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கும், தியானம் பண்றவங்களுக்கும் வித்தியாசத்த உணர முடியும். இவர்கள் ஒருநிலைப்படுத்தி, அதை கூர்மையாக்கி, செயல் செய்யும்போது, அதை பயன்படுத்தும்போது, சில பேருக்கு தியானம் கற்றுக்கொள்ளாமலே இயல்பாகவே அவர்களுக்கு அறிவு கூர்மை இருக்கும். தியானத்திற்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா, அவர்கள் அறிவு கூர்மையோடு இருப்பாங்க. சிறப்பான அனுபவத்தோடு இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் என்றால், அவங்க முற்பிறவியிலே செய்த ஒரு தவத்தின் மூலமாக அதெல்லாம் அவங்க முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த பிறவியில நாம வந்து தொடர்பு கொள்ளும்போது, யார் யாரு எந்த பிறவியில, எந்த மாரி நிலையில, எந்த மாரி அறிவில, எந்த மாரி தவத்தில எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதுக்கு தான் சொல்றது அறிவினுடைய அந்த இயலாமைய வந்து தோல்விய ஒத்துக்கிறதுன்னு. அவரு தியானம் சொன்னா அவருக்கு பிடிக்காது. சுத்தமா பிடிக்காதுங்க. என்னங்க தியானம் சொன்னா பிடிக்காதுன்னா, அவர அறவே ஒதுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அவரு முற்பிறவிகளே எக்கச்சக்கமான தியானம் பண்ணி, ஞானத்தை தேடி, ரொம்ப பாடுபட்டு, கடுமையா பாடுபட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒண்ணுமே பண்ண முடியாம, "சீ போ" அப்படின்னு வந்துட்டு, இந்த இதுல ஏன்னா எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டாருங்க. இப்ப சொன்னா அவருக்கு விளங்காது. இப்ப வேற இதுக்காக வந்திருக்கிறாருங்க. அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னால வேற ஒண்ணு இருக்குது. அவ்வளவு தவம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால தவம்னாவே வேப்பங்காயா கசக்குதுன்னா, அவங்கெல்லாம் வந்து வேற மாரி நெனைச்சிடக்கூடாது. ஏதோ நாம தான் தியானம் பண்றோம். நம்ம பெரிய ஆளுங்க. மத்தவன் தியானம் பண்ணவன ஒண்ணுமே இல்லன்னு நெனைச்சிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. அதற்கு தான் சொல்றேன். இ அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும்னு. அவங்க எல்லாமே முடிச்சிருப்பாங்க. இதுல வந்து அவங்களுக்கு தேவையே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வெறுத்து போய் வந்திருக்கிறாங்க. முடியாம வந்திருக்கிறாங்க. தேடி இருக்கிறாங்க. என்னென்னமோலாம் செய்திருக்கிறாங்க. அந்த நிலைக்காரங்க இங்க இருப்பாங்க. யாருன்னே கண்டே பிடிக்க முடியாதுங்க. ரொம்ப கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதாவது அறிவுனால முற்றிலுமாக தெரிந்து கொள்ளக்கூடியது குறைவுதான். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க.
தெய்வ நிலை அறிந்தவர் கோடி என்றால் தெளிவாக அறிந்தவர் ஒருவரே ஆவார். என்னங்க அது? தெய்வ நிலைனா என்ன? தெய்வ நிலை தெரிந்தவர்கள் கோடி என்றால் தெளிவாக தெரிந்தவர் ஒருவரே ஆவார்னா கோடிக்கு ஒருத்தர் தானா? அவ்வளவு கடினமானதா? இப்ப ஏன் மகரிஷி அந்த மாதிரி சொல்லி வைத்தாங்க? முழுமையாக முழுமையாக எல்லாமே தெரியறதுன்னா அது ரொம்ப கடினம் தான். ரொம்ப கடினம் தான். அவ கோயில ஒருத்தர் தான். ரொம்ப சிரமமானது. அதற்கு மாறாக அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. இயற்கையில தோத்து போறது ஒரு விஷயமே கிடையாது. வெற்றி பெறுவதற்குன்னா வேணா கடினமா இருக்கலாம். வெற்றி பெறணும்னா கடினமா இருக்கலாம். தோல்வி அடைவதற்கு கடினமே கிடையாது. தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீட் எழுதி எம்பிபிஎஸ் போகணும்னா ரொம்ப கடினமானது. கடுமையா உழைக்கணும். குரூப் 1ன்னா இன்னும் கடுமையா உழைக்கணும். 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் படிக்கணும். ஆனால் அதுல ஃபெயில் ஆனா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம். எக்ஸாமுக்கே போக வேணாங்க. ஃபெயில் ஆகணும்னா எக்ஸாமுக்கே போக தேவை, அட்டன் பண்ணவே தேவையில்லையே. அப்ளை பண்ணிட்டு அட்டன் பண்ணவே தேவையில்லை. அதுபோன்று அனைத்துமே தெரிந்து கொள்வது என்பது கடினமான காரியம். ஆனால் அனைத்தும் அறிந்த மாதிரி ஒண்ணுமே அறியாத மாதிரி இருப்பதற்கு அறிவனுடைய தோல்வியை இயலாமையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அத்துணை மகான்களுமே ஏதோ ஒரு விதத்திலே முயற்சி செய்து கடுமையாக போராடி ஒரு காலகட்டத்திலே அந்த இயற்கையை ஒத்துக்கொண்டு நான் எதுவுமே செய்ய முடியாது என்று தோல்வியுற்ற நிலையிலே சோர்வுற்ற நிலையிலே தான் அவர்களுக்கு எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு தங்களை அறியாமலே அவர்கள் சென்று விட்டார்கள். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்று இருந்ததுன்னா ரொம்ப பேரு மனதிலே இருக்கிறார்கள், மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், 5 புலன்கள் வழியாகவே போய் கொண்டிருக்கின்றார்கள். அருள் தந்தை அவருடைய தியானத்தை கற்றுக்கொண்டவர்கள் இன்னும் வேற முறையில எத்தனையோ உலகத்துல எத்தனையோ வகை தியான முறை இருக்கு, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமா கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரு எதை வேணாலும் கத்துக்கலாம். கற்றுக்கொண்டு அந்த அறிவை புறத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் பேசிக்கா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. மனது என்ற அளவிலே இருந்தா அது மாறிக்கொண்டே இருக்கும், அந்த சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஓஷோ மனதை பற்றி என்ன சொல்கிறார்? மனதை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், மனம் என்றால் கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல் அப்படிங்கிறார். மனம் அப்படின்னா டெஃபினேஷன் இதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. அவருடைய டெஃபினேஷன் மனம் அப்படின்னு இருந்தா கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல் இப்படிதான். மனதா இருந்தா இப்படிதாங்க. மனதை தாண்டி வரணுங்க, அறிவு நிலையை உயரணுங்க, அறிவுல தெளிவு வரணுங்க. அறிவுல தெளிவு இருந்தா அந்த மனதை இல்லாத நிலைக்கு போயிடலாம். அப்ப கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல் இருந்தால் நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோம் என்றால் மனதின் நிலையிலே இருக்கின்றோம். அறிவினுடைய நிலை இருந்தா அங்க கூச்சல், குழப்பம், சிக்கல் எதுவுமே இருக்காது, தெளிவு இருக்கும். ஒன்று முடிவு எடுத்து விட்டோம் என்றால் அந்த இடத்துல தெளிவு, அறிவினுடைய தெளிவு. முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறமே அங்க எதுக்குமே இது இருக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு இது ஆரம்பிச்சிருக்க கூடாதோ, எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா திரும்ப மனதுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப அறிவு சரியா செயல்படுதுன்னு அர்த்தம். அறிவு சரியா செயல்படாததற்கு என்ன செய்யணும்? மகரிஷிய பொறுத்த வரையில அந்த இறைநிலையே இங்கே அறிவாக இருக்கின்றது. அறிவை கொண்டு பார்த்தா எல்லா இடத்திலையும் தன்னைத்தான் பார்க்கின்றோம். அந்த அளவில் பறந்து விரிந்து நிற்கணும். இத தத்துவமாக கேட்டோம்னா அது நடைமுறையிலே ஒத்து வராது. ஏனென்றால் அதுவேதான் இங்கே அறிவாக இருக்கின்றது. ஸ்ரீ பகவத் ஐயா சொன்ன கருத்தையே ஸ்ரீ
வேதாத்திரி மகரிஷியவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னவென்றால், மனதை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா மனம் எந்த இடத்துக்கு போகுமோ அதுவே தானாகவே சென்று அடைந்து விடும். நாம் தான் அந்த மனதிற்கு தடையாக இருக்கின்றோம். அதை மட்டும் ஃப்ரீயா விட்டா அது எங்க போகணுமோ எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு தானா சேர்ந்து விடும். அது போக விடாம தடுக்கிறது நாம் தான் தடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் சரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப மனம் என்பது ஏன்னா இந்த இந்த அறிவோட ஆயுதம் வந்து மனம். மனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாத. புறத்துல வந்து வேலை செய்யணும்னா மனதுல யோசனை பண்ணி எல்லாமே மனதை கொண்டுதான் செய்யறோம். ஆனா அறிவை வந்து பயன்படுத்தணும், மனதை வந்து பயன்படுத்தக்கூடாது. மனம்னா அதனுடைய தன்மை என்ன? மனம் என்றால் ஒரு ஒரு 4-5 வகையை காமிக்கும். ஒன்ன மட்டும் காமிச்சா அதுக்கு பேரு மனம் கிடையாது. 4-5 காமிக்குங்க. அதுல இருந்து ஒன்ன வந்து செலக்ட் பண்ணி அறிவு கொண்டு செலக்ட் பண்ணி சரியான செயலை செய்ய வேண்டாம். உணர்ச்சி வயப்படாமல் சரியான ஒரு முடிவு எடுக்கணும். அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு. அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. அதுக்கு என்ன பண்ணணும்? நடைமுறையிலே இந்த அறிவு வந்து அவ்வப்போது அந்த காலகட்டத்துல எந்த மாதிரி இருக்கோ அதை நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஊருக்கு போகணும்னா போய் விசாரிக்கணும், முன்பாக விசாரிக்கணும். எப்படி போறது, எந்த மாதிரி போறது, எதுல போறோம் விசாரிக்கணும். அப்புறம் போகும்போது கூட ஒவ்வொரு இடத்துல விசாரிக்கணும். இப்ப கூகுள் மேப் போட்டோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அவங்க வந்து அந்த பிளேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம போனோம்னா அதை வச்சுட்டு நேரா அந்த இடத்துக்கு போயிடும். கொஞ்சம் மட்டும் அது சிக்கல் வரும், அங்க மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுக்கணும். சமயத்துல அதுவும் சிக்கல் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப எப்படி கூகுள் மேப்பை இந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அதே போல இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அறிவு சிறப்பாக அழகாக இயக்கி அந்த அதாவது தெளிவாக பேசிக்கா ஒன்ன வந்து புரிஞ்சுக்கணும். அறிவின் மூலமாக எந்த மாதிரி அறிவு இருக்கணும்? மற்றவர்கள் யாருக்கும் உடலுக்கோ உயிருக்கோ எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்க கூடாது. துன்பப்படுவர்களுடைய துன்பத்தை என்னால் ஆன முடிந்த உதவி செய்து அதை முயற்சி செய்து அவர்களுடைய துன்பத்தை போக்குவோம். இந்த 2 மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு அறிவோட செயல்படணும். இதுதான். இதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இதை கொண்டு அறிவை கொண்டு செயல்படணும். இதுல என்ன நடக்கும்? அறிவை கொண்டு செயல்பட்ட ஒண்ணும் நடக்காத. அது மீறி நடந்துருச்சா பரவாயில்ல, இது மீறி நடந்து விட்டது, இதை அனுபவம் கொண்டு எதிர்காலத்துல அந்த துன்பம் தராம இருப்பேன், அதை பத்தி கவலையே பட முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு, அது கவலைப்படவே தேவையில்லை என்ற நோக்கிலே இருந்தோம் என்றால் அறிவு சிறப்பாக செயல்படும். அப்ப மனம் என்றால் பல்வேறு வகையான இதை காட்டிக்கொண்டுதான் இருக்கும். அது வந்து கொண்டுதான் இருக்கும். காலையில் எழுந்து நைட்டு வர எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. மனம் வந்து மாறக்கூடிய தன்மையிலே இருக்கின்றது. அதனுடைய இயல்பு உருண்டோடக்கூடிய தன்மையிலே இருக்கின்றது. ஒரு இடத்துல ஒரு தன்மையின் காரணமாக மனநிலை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனம் என்ன நினைச்சுக்குது, இதுதான் முடிவான நிலை என்று நினைத்துக் கொள்கின்றது. இதை மட்டும் கொஞ்சம் அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் இனிமே அவ்வளவுதான், எப்பவுமே துன்பமா தான் இருக்குமா அப்படின்னு பய உணர்வு. இது மாதிரி எத்தனை முறை நடந்திருக்குது, எத்தனை முறை தாண்டி வந்திருக்கின்றோம் நாம. நைட்டு தூக்கம் வரல, 2 நாள் தூக்கம் இல்ல, 3 நாள் தூக்கம் இல்ல. அச்சச்சோ, இந்த மாதிரி தூங்காம போயிரோமா, எப்பவுமே தூங்காம போயிரோமா, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கே, இந்த தூக்கம் இல்லாத காரணத்தினால அப்படியே மனம் வந்து வேற மாதிரி இருக்க, பகல்ல வேலையை செய்ய முடியலையே, ஆகா இது மாதிரி தூங்காம இருந்தா என்ன ஆகும், பர்மனண்டா இனிமே நமக்கு தூக்கமே வராதா, ஏன் இப்படி இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அச்சோ தூக்கமே வராது போல இருக்கே,
இனிமே பர்மனண்டா தூக்கமே வராதா? இப்படிதான் இருக்குமா? இப்போது இருக்கக்கூடிய மனதனுடைய நிலைய இதுதான் முடிவு என்று நினைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப மனத கொண்டே அத சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணா சிக்கலாயிருதுங்க. சாதாரணமா நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாங்க. ரொம்ப சாதாரணம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுவரை நம்முடைய மனம் எத்தன முறை அந்த இருக்கக்கூடிய நிலையில இதுதான், இப்படித்தான் இனிமே ஆயிடுமோ அப்படின்னு எத்தன முறை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நினைத்து இருக்கின்றோம். ஆனால் எத்தனையோ முறை அது மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றது. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய நிலைதான் இறுதியானது அப்படின்னு திரும்ப திரும்ப நான் நினைத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் மனதனுடைய தன்மை உருண்டோடக்கூடிய தன்மை இயல்புடையது. ஆறு போல ஓடக்கூடிய தன்மை இயல்பாவே. நம்ம இந்த ஆறு போல ஓட விடனா நம்ம செய்யற வேலை கிடையாதுங்க. ஏங்க தொடர்ந்து எப்பவும் ஓடிட்டு தான் இருக்குதுங்க. தூங்குறோம் தவிர அது பாட்டுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ரொம்ப எத்தனையோ எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்மள ஈர்ப்பது கிடையாது. நினைவு கூட வருவது கிடையாது. நினைத்து பார்க்க கூட நினைக்க முடியாது. அத்தனைலாம் ஓடிருது. சில வலி, வேதனை இருக்கக்கூடியது மட்டும் நம்மை அறியாமலே அதை ஈர்த்து விடுகின்றது. அதன் காரணமாக அது இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் மாறிடுதுங்க. நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான். அது ஓடி போயிருது. ஏங்க அரை வினாடிங்க அப்படிங்கிறீங்க. எனக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குது தெரியுங்களா? எனக்கு போவே மாட்டேங்குது. நீங்க என்னமோ அரை வினாடில போயிடுன்னு சொல்றீங்க. ஏங்க 3 வருஷமா இந்த பிரச்சனை மண்டையில ஓடிக்கிட்டு நைட்லாம் தூங்க விடாம என்னைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்கலாம். அது என்ன தெரியுங்களா? அந்த உணர்வு வந்து மறைந்து விட்டது. ஏனென்றால் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து மறைந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது. போயிடுச்சு. அத போய் பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாரி நடந்து விட்டதே, இந்த மாரி நடக்கவே கூடாது என்று பிடிவாதம் செய்து அத நினைத்து பார்த்து, இப்ப என்ன தெரியுங்களா இது? இது வந்து அந்த உணர்வு ஓடி போயிருச்சு. இப்ப வந்த உணர்வு தெரியுங்களா? ரெனிவல் பண்ண உணர்வு. அதுவும் போயிடுது. அடுத்த ரெனிவல் பண்ண உணர்வு. அப்போ ஒரு பிரச்சனை 3 வருடமா இருக்குதுன்னா, 3 வருடமா நீங்க ரெனிவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, உண்மையாகவே உண்மையாகவே ஒருவர் மீளா துயரத்திலே இருக்கிறார் என்றால், அவர் மட்டும் அந்த துயர உணர்வு நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தார் என்றால், அடுத்த செகண்ட்ல பெரிய ரிலீஃபா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அது மாரி போகலன்னா உங்களுக்கெல்லாம் இன்னும் மீளா துயரம் வரலன்னு அர்த்தம். இதெல்லாம் கம்மின்னு அர்த்தம். இருக்கிற துன்பம்லாம் கம்மின்னு அர்த்தம். போகலன்னு நினைச்சுக்கலாம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அது குடுக்கும் அடி, செம அடி குடுக்கும். அது மீளா துயரம் வரும்போது வேற ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு தோல்வியுற்ற நிலையிலே நீங்க விடும்போது ஓடி மறைவத வந்து பார்க்கலாங்க. அப்ப இத்தனை வருடமா போட்டு குழப்பிக் கொண்டது அத்துணையுமே நம்ம சம்பந்தப்பட்டது. பிரச்சனை தான். பிரச்சனைய பொறுத்தவரை நம்ம செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அகத்த பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் பிரச்சனை தாங்க. பிரச்சனைய பொறுத்தவரை அங்க செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று அறிவை கொண்டு முடிவு எடுத்து விட்டோம் என்றால், இப்ப மனம் முடிவு எடுக்கணுமா? அறிவு முடிவு எடுக்கணுமா? மனம் முடிவு எடுத்தா என்ன ஆகும்? மாறிட்டு தான் இருக்கும். இதுவரை மனத பாருங்க. சரியான ஏமாற்று பெருவழி அது. இந்த பிரச்சனைய கொண்டு வரதே மனசு தான். பிரச்சனைய கொண்டு வந்துட்டு, இந்த பிரச்சனை போகணும்னு நினைக்கிறது அதே மனசு தான். இதையே கொண்டாந்துட்டு, இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு, தொட்டிலையும் ஆட்டுற மாரி, இந்த சும்மா இருக்கலாம்லங்க, சும்மா இருக்கலாம் இல்லைங்க. ரிட்டயர் ஆயிடுச்சுல்ல, ஒரு ஃபண்ட் வந்திருக்குல்ல, ஃப்ரீயா இருக்கலாம்ல, போதும்ல, வாழும் காலம் வரை இது போதும்ல, நிம்மதியா, ஃப்ரீயா, ஜாலியா. ஆனா இது புரியணுங்க, அறிவுல புரியுங்க. அது புரியாம தான். அப்படியே ஆறு போல ஓட விட்டு, அதாவது அகத்துல ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல முடிவு பண்ணியாச்சா? புறத்துல தான் செய்யணுமா? புறத்துல செய்யணும்னா, அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணும்? புறத்துல செயல் மட்டும் செய்யணும். செயல், செயல், செயல். செயல்ல தான் கவனம் செலுத்தணும்.
முழுமையாக இந்த அகத்தையே சரி பண்றதுக்கு நேரம் சரியா போகும்போது புறத்துல செய்யறதுக்கு எனர்ஜி பத்தல. இது அகத்துல ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இவ புறத்துல செய்தாங்கன்னா மிக சிறப்பா செய்ய முடியும். சரி, குறிப்பிட்ட வயதுக்கு மேல 60க்கு மேல 70க்கு மேல ஆயிடுச்சு. என்னன்னு தெரியுங்களா? அகத்துல செய்யறதுக்கு வேலை இல்ல. இவ புறத்துலயும் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. போர் அடிக்குது. இது பார்த்தீங்களா? அகத்துல ஒண்ணும் இல்லன்னு முடிவுன்னு ஏத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? அதேபோல இதெல்லாம் வயதானவங்களுக்கு யாருங்க 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும், புறத்துலயும் ஒண்ணும் வேலை இல்ல அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு, எப்படி ஒண்ணுமே செய்ய முடியாது அகத்துல, புறத்துலயும் ஒண்ணும் செய்ய முடியாது. போர் அடிக்குது. போர் அடிக்குது ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனால் சும்மா இருக்கிறத போய் ஏதாவது இது பல்வேறு விதமா போய் தானா வசமா மாட்டிக்குவாங்க. அப்புறமே மாட்டிக்கிட்டு அப்புறம் குத்துதே, கொடையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பல்வேறு சிக்கல் ஏற்படுங்க. அப்ப இந்த அறிவு இயலாமையை ஏத்துக்கிட்டு மனத ஆறு போல ஓட விட்டோம்னா, எங்கேயுமே பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப மனத பாருங்க, எனக்கு இது புடிக்கவே புடிக்காது அப்படின்னு சொல்லும். 1 வாரம் தான். இல்லன்னா 1 மாதம் வச்சுக்கோங்க. இல்ல 1 வருடம் வச்சுக்கோங்க. இது பிறகு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும். அதே இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும். கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்கும். எல்லாம் தலைகீழா மாறிருங்க. எப்ப என்ன மாறி நீங்க வந்து ஒரு இதே சொல்ல முடியாது. மனித மனம் எப்ப மாறும்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த தற்காலிக நேரத்துல இருக்கிறத விட்டு முடிவு எடுக்கக் கூடாதுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன லவ் பண்ணாங்க. லவ் பண்ணது தவறா, தவறு இல்லையா? அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் அது தனி சப்ஜெக்ட். அதெல்லாம் அவங்களுடைய இத பொறுத்து இருக்கு. அவங்களுடைய வினைப்பது பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் சொன்னாங்க, "இல்ல, வேணாம். நம்ப இதிலயே பார்த்து முடிச்சுக்கலாம். இல்ல பிடிவாதமா நான் அவன தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்." சரி, பொண்ணுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாரி பண்ணி வச்சாங்க. அந்த செலக்ட் பண்ணக்கூடியது எப்படி சொல்ல முடியும்? செலக்ட் பண்ணக்கூடியது? பெற்றோர்கள் நெனைப்பாங்க, செலக்ட் பண்ண தெரியாது, அறிவினுடைய பத்தாதும்பாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அறிவு பத்தாது, எனக்கு தான் தெரியும். நான் எப்படி பழகியிருக்கிறேன். நாங்க நல்லா இருப்போம்னு நெனச்சாங்க. என்னாச்சு? லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க. 3 மாதம். அவங்க வீட்ல வந்து குடும்பத்த உறுப்புல அத்தன பேரும் அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு 3 மாதத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. இதுலயும் அறிவுனா என்னங்க? ஐடில ஒர்க் பண்ற பொண்ணுங்க. எப்படி அறிவு இருக்கும்? என்ன புரோகிராம் பண்ண முடியும்? எவ்வளவு அறிவு இருக்குது? ஆனால், இந்த அறிவ கொண்டு என்ன முடிவு? இது தற்காலிகமானது. இந்த துன்ப உணர்வு, இந்த மாரி லவ் பண்ண பையன் இந்த மாரி டார்ச்சர் பண்ணான்னு வந்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய உணர்வு எப்படி இருக்குது? தாங்க முடியாத கஷ்டமா இருக்கு. என்ன அறிவு முடிவு எடுக்குது? என்ன அறிவு முடிவு எடுக்குது? பழி வாங்கணும்னு முடிவு எடுக்குது அறிவு. யார? அந்த பையன பழி வாங்கணும் அப்படின்னு அறிவு முடிவு எடுக்குது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. இது ஒரு உதாரணம். இது மாரி எத்தனையோ இதன் காரணமாக அறிவு குறுகி நின்றது என்றால் அந்த குடத்துல அடைச்ச மாரி இருந்ததுன்னா, இந்த மாரி அற்புதமான ஆற்றல் படைத்த அகன்று பேரண்டம் முழுது நிறைந்திருக்கின்ற அந்த அறிவு மிக சிறப்பான அறிவு இங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த குறுகிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால அந்த அறிவு வந்து 6 பேராக, 6ஆக இந்த அருகுணங்களாக மாறிருது. இந்த மனம் அறிவாக மாறாத காரணத்தினாலே, இந்த அறிவு அருகுணங்களாக மாறி பல்வேறு சிக்கல் அதன் மூலம் செயல் செய்து இந்த மனித குலத்துக்கு சிக்கல் ஏற்படுத்திருது. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? பழி வாங்கும். பையன. பழி வாங்குனா என்ன பொண்ணு? எத்தனையோ முறை இருக்குல்ல. இந்தனுடைய பொண்ணுடைய அறிவு எப்படி வேலை செய்யுது பாருங்க. அந்த பையன பழி வாங்கணும்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணாச்சு. இவங்க தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு டைவர்ஸ் அன்னைக்கு டிக்ளேர் ஆகி வந்துருச்சு. அன்னைக்கு உங்க அப்பா, அம்மாலாம் பிளான் பண்ணி வெளியில போ சொல்லிட்டு, அந்த பொண்ணு இந்த மாரி எனக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அறிவு எப்படி முடிவு எடுத்திருக்கு? அவன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்பா, அம்மாவ பழி வாங்கி, கூட பிறந்தவங்க உறவினர்கள் எவ்வளவு பேர் இதன் காரணமாக எவ்வளவு துன்பம். இதுக்கு பேரா அறிவு? தற்கொலை பண்ணிக்கூடிய அறிவு? இதுவரை படித்த அறிவு அதுதானா? இதுவரை வந்த அனுபவம் அதுதானா? அந்த கண நேரத்திலே ஏற்படக்கூடிய உணர்வு அரை வினாடியிலே மறையக்கூடிய அந்த உணர்வை இழுத்து பிடித்து திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அதை செய்தே தீர வேண்டும் என்று பிடிவாதத்தோடு அறிவு செயல்பட்டா இது அறிவாது கிடையாதே. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள்? ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையே.
உடலை அழிக்கக்கூடியது அறிவு. என்ன அறிவு அது? நல்லா படிச்சவன்னு சொல்லிக்கிறாங்களே. இப்படித்தான் இந்த மாதிரி குறுகி நிற்கும் போது அங்க அறிவே வேலை செய்வது கிடையாது. மனது மேலும் குழப்பமாகி சிக்கலாகி இந்த மனதோடு போராடி அந்த மனதை வந்து நம்ம டார்ச்சர் பண்றதே கிடையாதுங்க. நம்ம தான் மனதை போட்டு டார்ச்சர் பண்றோம். அந்த மனதுக்கு மட்டும் விடுதலை கொடுத்து விட்டோம் என்றால், மனதுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்து விட்டோம் என்றால், அந்த மனதுக்கு மனது நமக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. அதனால மனதை ஃப்ரீயா விட்டோம்னா, இப்ப அறிவு வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, வெளியில மட்டும்தான் செயல்படுத்தணும். இந்த அறிவை கொண்டு மனதை சரிப்படுத்த முயற்சி செய்யவே முடியவே முடியாது. எத்தனை நாளாலும் முடியாது, எத்தனை பிறவி ஆனாலும் முடியாது, எத்தனை பிறவி எடுத்தாலும் கடைசியாக இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு மூலமாக சரிப்படுத்த முடியாது என்று புரிந்து கொண்டு ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே விட்டுட்டு செயல் 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 முற்றிலுமாக விட்டுடணும். இந்த மாதிரி யாரு ஆர்வத்தோடு ஆன்மீகத்துல உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டுமோ அவங்க மட்டும் வேலை பார்த்துக்கலாம். மற்றவங்க எல்லாம் இந்த சாப்டரைய க்ளோஸ் பண்ணிட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு போலாம். ஆன்மீக வாழ்க்கையை விட உயர்ந்த வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்று தியானம் பண்ணி மனதில் வந்து வரக்கூடிய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சோகமா இருக்கு, அப்ப கவலை மறந்துருக்கும். யாருங்க அது? தண்ணி போட்ட ஆளுங்க. தண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க கவலைய மறக்கறதுக்காக. இந்த மாரி ரொம்ப பேரு கவலைய மறக்கறதுக்காக, குடும்ப சிக்கல்லேருந்து ஓடுவதற்காக தியானம் கற்றுக்கொண்டு மதுக்கு போதையான மாரி இதுக்கும் போதை ஆயிறது. அதுக்கும் போதை ஆயிறக்கூடாது. தெளிவாக இருக்கணும். அறிவை பயன்படுத்துவதற்காக, கூர்மையா பயன்படுத்துவதற்காக, அறிவை கரெக்ட்டா நல்லத செலக்ட் பண்ணி செயல்படுத்துவதற்காக அறிவை பயன்படுத்து என்ற வகையில இருக்கணுமே தவிர, உள்ளுக்குள்ள மன போராட்டத்தை தவிர்ப்பதற்கோ, அது தப்பி ஓடுவதற்கோ பயன்படுத்தாம நேருக்கு நேர் யதார்த்த வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதில் இருக்கிற நுட்பத்தை தெரிந்து கொண்டு சிக்கலை தீர்க்கக்கூடிய அறிவை வளர்த்து கொண்டு, எப்படி மகரிஷி அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, திறக்க முடியாத பூட்டு கிடையாது, சரியா சாவிதான் இல்ல. அதே போல தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது, சரியான முறை அணுகவில்லை என்ற அர்த்தம். பொறுமையா இருந்து நுட்பத்தோடு நூல் கண்டு சிக்கிடுச்சுன்னா கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு லேசா ஊசி எடுத்து அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே இதெல்லாம் அவசரப்படி இழுத்து பிடிச்சா அவ்வளவுதான், அருந்த போயிடும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்ப அந்த முறையில அறிவு சிறப்பாக செயல்படணும் என்றால் மனதை சரி செய்யக்கூடிய முயற்சியிலே ஈடுபடக்கூடாது. நிறைவாக போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும் என்றால் எத்தனை பேர் மனதை சரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உணர்வோடு அதை புரிந்து கொண்டு வெறுமையான நிலையிலே இருக்கின்றார்களோ அதை பொறுத்து உலகத்துல ரொம்ப சீக்கிரமான மாற்றம் ஏற்படும். 36 பேருங்க, 36 பேரு ஒரு வருடம் மறந்துட்டேன். அந்த காலகட்டத்தில் தனக்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்று நினைத்து இஸ்ரேலுங்கிறத உற்பத்தி பண்ணி இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் அதாவது அவன் செல்போன்லாம் வச்சிருந்தான்னா செல்போனை கண்டுபிடிச்சு இது பண்ணிடுவான்ட்டு இந்த பேஜர், வாக்கி டாக்கி, ரேடியோ இதுல வந்து தூரத்துல இருந்து வெடிக்க வைக்கிறத அறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெடிக்க வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30 பேர் இறந்திருக்கிறாங்க. 3000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார். 1988 89லயே வேதாத்திரி மகரீஸ்வரன் நேருக்கு நேர் மௌனத்துல நான் வந்து கேட்டேன். அப்போ வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் நடுக்கடல்ல என்ன பண்ணாங்க, அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. இத்தனை அணு ஆயுதம் குறைப்புன்னு. அப்ப மகரிஷி வந்து கிண்டல் பண்ணாரு. நீ வந்து இந்த உலகத்தை வெடிக்க வைக்கிற அளவுக்கு அணுகுண்டு இருப்பு 99 வச்சிருக்க. நீ 2% குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய மாற்றம் ஏற்படுது. ஒண்ணு போதுமே உலகத்தை அழிக்கிறதுக்கு. அப்ப சொன்னாங்க, எதிர்காலத்துல எதிரி நாட்டுல இருக்கக்கூடிய அணுகுண்ட தூரத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல வெடிக்க வச்சான நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி அறிவு வளரும்ல அப்படின்னு 88 சொல்லிட்டாருங்க அந்த ஞானி. பாருங்க, இப்ப அது நடந்திருக்கு. அப்ப அறிவு எப்படி வேலை செய்யுது? பழங்காலத்துல ஒருத்தன் கற்காலத்துல கல் எடுத்து அடிச்சுக்கிட்டான். அவன் வந்து காட்டு மிராண்டி, அவன் பேரு காட்டு மிராண்டின்னு பேசுறாங்க. இந்த காலத்துல அறிவின் உயரத்துல, விஞ்ஞான உயரத்துல அப்படியே நாகரிகத்தின் உச்சத்துல இருக்கானா இவன். அவனாவது அடிச்சான், கல்லோட அடிச்சான், காயத்தோட போச்சு. இவன் அணுகுண்டு எடுத்துக்கிறான். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறான்னா இவனுடைய அறிவு, இதுக்கு பேர் அறிவு. அறிவு என்னாச்சு?
அறிவு அருகுணங்களாக மாறிவிட்டது. இப்போது வேற வழியே கிடையாதுங்க. போராட்டமே இல்லாம இருந்தா அந்த வெறுமையான மனம் வேண்டும் என்ற இருந்தா மட்டும்தான் மாற்றம் ஏற்படுங்க. இல்லைன்னா பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். எங்க ஆரம்பிச்ச பிரச்சனை? ஏற்கனவே 2.5 வருஷமா ரஷ்யா உக்ரைன் போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது போய் இப்ப இவனுக்கு லெபனான் இருக்கக்கூடியதுக்கும் சிக்கலாகுது. எங்கெல்லாம் எப்படி போகுது பாருங்க. ஏங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம நீங்க பேச்ச முடிச்சுங்களா? இட்லிய போய் சாப்பிட்டோமா, தூங்குனோமா? கிடையாது. நிஜமாகவே அறிவுங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. எல்லா நீக்கமும் இருக்கின்றது. அந்த ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் உலகம் முழுவதும் போகும். நம்மளால கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்தா அந்த நுண்ண அதிர்வை தெரிந்து கொள்ள முடியுங்க. அப்ப அந்த மாரி ஒரு இடத்துல மனித இனத்துல அந்த மாரி அழிந்து எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. இப்ப அவன் திரும்ப ராக்கெட் தாக்குதல் குடுக்குறான். இவன் வான்வழி தாக்குதல் நடத்துறான். வடக்கு திசையில இருக்கிற மக்கள்லாம் வெளியேற சொல்றாங்க. அப்ப இது மாரி வெளியேற சொன்னாங்கன்னா, உயிர் மட்டும் தான் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. அந்த அத்தனை பேர் ஆயிரக்கூடிய மனநிலைய நினைச்சு பாருங்க. நமக்கு என்னன்னு போ முடியாதுங்க. அந்த அலைகள் நீங்க பாதிக்குங்க. அப்ப இந்த அலைகள் அங்க போய் ஏங்க ஒரு 36 பேர் ஒரு நாட்ட நடத்த இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான்னா, ஏங்க நம்ப ஒருங்கிணைந்து வேதாத்திரி மகர்ஷி இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஏன் சரியான முறையில அறிவை பயன்படுத்தி அந்த மனத தான் தனது அப்படின்னு பற்று இல்லாம விரிந்த அளவிலே அகண்ட ஆகாரத்திலே நிறுத்தி உலகம் முழுவதும் அந்த விரிந்து நின்று ஏங்க செய்ய முடியாது? 36 பேரு செய்றா. நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரியா புரிந்துகிட்டு இப்ப இருக்கிற டெக்னாலஜிய சரியா பயன்படுத்தணும். அந்த மாதிரி மாற்றத்தை போரில்லா நல்லுறவத்த கொண்டு வர முடியும். ஒவ்வொரு முறையும் சொல்றது தெளிவாக சொல்லக்கூடியது. இது வாய் வார்த்தையே கிடையாது. அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி மட்டும்தான் விரும்பியே தவிர வேற வகையில கொண்டு வரத்துக்கே சான்ஸ் கிடையாது. அந்த தனி மனித அமைதி எது நம்மிடத்துல இருக்கின்றது. முதலாவதாக நாம் அந்த வெறுமையான நிலையிலே எங்குமே நெருடலே இல்லாம, பிரச்சனையே இல்லாம, சிக்கலே இல்லாம எப்போதும் ஃப்ரீயான நிலையிலே நாம இருப்பதற்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. புரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்ததாக போர் இல்லாத இது போதை இல்லாத தமிழகம் மதுவிலக்கு மாநாடு நடத்துறாங்க. யாரு நடத்துறாங்க? சரி, நமக்கு வேண்டாம். நாம நம்முடைய இளைஞர்களை கொக்கு மாதிரி காத்துட்டு இருக்கணும். பொறுமையா இருக்கணும். வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாயை தொடர்ந்து அடிக்கடி பேசிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டா நேரத்துல அந்த மகரிஷி என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசிட்டே இருப்பாருங்க. அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நறுக்குன்னு சுருக்குன்னு குடிப்பாரு. 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே அழகா அப்படியே ரசிச்சு இன்பமா கேட்பாரு. அப்படியே வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி சறுக்குன்னு ஏத்துவாரு. அப்பதான் ஓங்கி அறை கொடுத்த மாதிரி இருக்கு. நமக்கு தான் சொல்றாரு அப்படின்னு. அதையும் மென்மையான முறையில, கடுமையான முறை இல்லாம, அது சர்வ சாதாரணமா ஒரு அடி குடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொறுமையா வெயிட் பண்ணி, அவங்களுடைய உணர்வுகள பார்த்து, அதுக்கு நம்முடைய உணர்வுகள் ஒன்றுமே இல்லாம இருந்தா தான் அத பார்க்க முடியும். அந்த மாரி தகுந்த நேரத்திலே கொக்கு மாதிரி இருந்து, அவங்கள வேற வகையில, போதை வகையில போக விடாம, அது மாரி இருக்கவங்கள மீட்கக்கூடிய தன்மைய வளர்த்துக்குவோம். நம்ம குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். எல்லாமே நம்ம தான். இப்ப ரோட்ல போயிட்டுருக்கோம். ஒருத்தன் பைக்ல வேகமா, படு ஸ்பீடா எங்க டிராஃபிக்ல படு ஸ்பீடா போறான். என்ன தோணுது? இவன் இவ்வளவு ஸ்பீடா போறான்னா, இவன் தான எங்கேயோ போய் விழுந்தா தான் உனக்கு புத்தி வரும். அப்படின்னு தோணும்னு வச்சுக்கங்களேன். அது யாரு? வேற யாரோ. ஆனா, நம்ம பையனோ, நம்ம ஃப்ரெண்டோட பையனோ இந்த மாரி போனான்னா என்ன தோணும்? அச்சோ! கடவுளே விழக்கூடாது காப்பாத்துன்னு தோணும்ல. அதே போல தான் எல்லாமே நம்ப குழந்தைங்க. நம்ப குழந்தைங்க. அந்த மாரி விரிந்தின்று அவங்க மீட்கணும் அப்படிங்கிற நிலையிலே இருந்து நாம இதுதான்னு நமக்கு அறிவு அதுக்கு அது பயன்படுத்தணும். அறிவை நம்ம பயன்படுத்தணும். அந்த அறிவு அறிந்தவர்கள், சிந்தனை பெற்றவர்கள், அறிஞ்ச பெருமக்கள் நம்முடைய பொறுப்புங்க. வாழத் தெரியாதவர்களுக்கு, அறிவு இல்லாதவர்களுக்கு, வேற மாரி இருக்கிறவங்களுக்கு, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்படாம, கஷ்டப்படாம அந்த கஷ்டத்தையும் பயன்படுத்தி நம்முடைய பொறுப்புங்க. பாவங்க. அறிவினுடைய நிலை தெரியாம இருக்கிறாங்க. நாம தாங்க முன்னேற்பாடு செய்து, முன்னெடுத்துக் கொண்டு, நாம தாங்க அத சரியான முறையில கொண்டு போகணும்.
நம்ம ஒருத்தர் தெரியவில்லை என்றால் கூட வேதாத்தின் முரசொலிகள் அத்துணையும் அப்படியே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மையிலே குருவனுடைய உயிர் கலப்பு பெற்று அத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு சூக்கமாக மறைபொருளாக இது எப்படித்தான் நடந்திருக்கின்றது அப்படின்னு தெரியாமையே, யாருக்குமே ஒருத்தருக்கு கூட தெரியாம அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்மால நிகழ்த்த முடியுங்க. அதற்கு அறிவு தெளிவு வேண்டும். அதற்கு மனதில் மட்டும் குழப்பம் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அதாவதுங்க, இன்னைக்கு உரையில சில சில கேள்விகள், ஏன்னா இன்னைக்கே அந்த கேள்வியை கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த கொஞ்சம் தெளிவோட நம்ம அங்க போகணும். நானும் மனோகரன் ஐயாவும் நாளை முதல் 4 நாள் பகவத் ஐயாவோடு இருக்கிறோம், செல்ல இருக்கிறோம். சரி ஐயா, இப்போ மனம், அறிவு, இப்ப மனதின் படி போனோம்னா மனம் நம்மளை ஏமாற்றுது, அறிவுபூர்வமா போனோம்னா நல்லது, ரைட்டுங்க. இப்போங்க மனம் வேறு அறிவு வேறா, இரண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒண்ணுதான். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரு மாறுது. ரெண்டுமே ஒண்ணுதான். இடத்துக்கு மாறுது மாறுது. இப்போங்க இப்போ அத மேல் மனம், நடுமனம், அடிமனம் சொல்றோம். மேல் மனமா வரும்போது அது வேற மாதிரி செயல்படுது, அடிமனமா வரும்போது அறிவுபூர்வமா செயல்படுது. கண்டிப்பா. அப்ப இந்த மயங்கிறது, நம்மளை ஏமாத்துறது, அந்த ஓசோ சொன்ன மாதிரி இந்த குசும்பு பிடிச்சதெல்லாம் அந்த மேல் மனம். ஆமாங்க. சரி, அப்ப அப்ப அந்த அடிமனம்ங்கிறது தான் அந்த அடிமனதுக்கு போகும்போது அறிவா போகுது. அதுக்காக தான் நம்ம தியானம் எல்லாம் பண்றோம். ஆமாங்க. சரிங்க. இப்போ புறத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது மனதை கொண்டுதான் செய்கிறோம். கண்டிப்பா. மனம் உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இப்போங்க இதை வேதாத்திரியத்தோடு இணைத்து பார்க்கும்போது, சரி, புறத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல் என்பது என்ன அப்படின்னு ஒரு நல்ல ஆழ்ந்து சிந்தனை செஞ்சோம்னா, புறத்தில் செய்ய வேண்டிய செயல் என்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், தேவைகள் 3, காப்புகள் 3, அவ்வளவுதான் புறத்தில் செய்ய வேண்டியது. வேற எதுவுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேவையை மீறி செய்யக்கூடியது. கொஞ்சம் அதாவது வசதிக்காக, சொபிஸ்டிகேஷனுக்காக, ஒரு லக்ஸுரிக்காக செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப தேவை, காப்பு, இவ்வளவுதான் மகரிஷி சொல்லியிருக்காருங்க. அப்ப அந்த தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்கு இந்த மனதை கொண்டுதான் செய்ய வேண்டும். இந்த மனம் அந்த தேவையை பூர்த்தி செய்யற வேலை மனதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த மனம் அதிக பிரச்சனைத்தனமா தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கதான் பிரச்சனையே வருதுங்கிறது மாதிரி தாங்க இருக்கு. அப்ப மனதை சும்மா டோட்டலா நெக்லெக்ட் பண்ணவும் முடியல. ஆனா அதனுடைய உதவி இல்லாம நம்ம தேவையை நிறைவேற்ற முடியாது. இப்போ அடுத்ததுக்கு வருவாங்க. இப்ப 6 போல் ஓட விடுவது அப்படிங்கிறதுல, இப்ப நாளைக்கு காலையில சிந்தனை உரையில நான் அதை தெளிவா பேசியிருக்கேங்க. மௌனம் அப்படிங்கிற டாபிக்ல அதை பத்தி பேசிட்டேன். சரி, 6 போல் ஓட விடுறது, எதை ஓட விட முடியும் அப்படின்னு நாளைக்கு அந்த இதுல ஒரு டாபிக் பேசினாங்க. இப்போ 6 போல் ஓட விடுறது அப்படிங்கிறதுல, இப்ப எனக்கு இன்னைக்கு நீங்க பேசினதுல எனக்கு மனசுல என்ன தோணுதுன்னா, இப்போ நம்மளுடைய பதிவுகள் தான் எண்ணமாக வருகிறது. இருக்கக்கூடிய பதிவுகள் தான் எண்ணமாக வருகிறது. இந்த பதிவுகள்லங்க 2 வகையா இன்னைக்கு நீங்க பேசினப்ப எனக்கு தோணுது. ஒன்று, நாம் ஒரு துன்பத்தை கொடுத்து ஒரு செயலை செய்து விட்டோம், அது பதிவாக இருக்கிறது. அந்த பதிவுக்கு ஒரு எண்ணமாக வரக்கூடிய வேலையும் இருக்கிறது, அது விளைவை கொடுக்க வேண்டிய வேலையும் இருக்கு. 2 வேலை இருக்கு அதுக்கு. அது விளைவை கொடுக்கிற வரைக்கும் அது என்ன போகாது, வெளியில போகாது. விளைவை கொடுக்கிற வரைக்கும் வெளியில போகாது. சரி, விளைவை கொடுத்து விட்டால் அது வெளியில போயிடும். இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு விளைவு வருகிறதுன்னு வச்சுப்போம். இப்ப அது ஒரு பதிவு இருக்கு, அதுக்கு ஒரு விளைவு வருகிறது. எப்படி வருது? ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டார், ரொம்ப அவமானப்படுத்திட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பதிவுக்கு இதுதான் விளைவு. விளைவு வந்தாச்சு. இப்போ அந்த விளைவு வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த பதிவு
விளைவை கொடுக்க வேண்டிய வேலை முடிந்து விட்டது. இப்ப அது என்னமாக வரும்போது அதை அப்படியே நம்ம அப்படியே சாட்சியா பார்த்தோம்னா ஆறு போல ஓடி போயிடும். ஏன்னா அதுக்கு வேற வேலை இல்லை, விளைவை கொடுக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. நான் இங்க இருந்தா மீண்டும் மீண்டும் எண்ணமா தான் வருவேன். அப்ப நீ ஒண்ணு கண்டுக்கலன்னா நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஆறு போல ஓடிடும். மகரிஷியினுடைய எண்ணம் ஆராய்தல் பயிற்சி இதேதாங்கய்யா, இதேதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த பதிவு ஆறு போல ஓடுறது ஓடிடுது. ஆனா இப்ப நம்மால என்ன பண்றான், இந்த அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அந்த அவமானப்படுத்தின உணர்வு இருந்து இந்த பதிவை அழிக்கிறதுக்காக வந்தது. இந்த பதிவை அதை அழிச்சு விட்டுச்சு. அந்த அவமானத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு இதை விடமாட்டேன்னு சொல்லி அதை போட்டு 4 மாசமா ஐயோ என்னை அப்படி பேசிட்டாரே இதை புடிச்சு வச்சுக்கிட்டு பண்றது தாங்க ஏன் அதிகமா இருக்கு. அதுதான் இந்த இப்ப அவமானம்ங்கிறது வந்தது. அது அந்த நம்ம ஏற்கனவே இருக்கிற பதிவை அழிக்க அது வந்த வேலை, அது முடிஞ்சு போச்சு. அட போவ அப்படின்னு சொல்லி ஆறு போல அதை ஓட விட்டுறது, ஈஸியா ஓட விட்டுலாம். இப்போ நம்ம மனிதனிடம் நாம் துன்பம் கொடுத்து பதிஞ்ச பதிவுகளை விட நமக்கு துன்பத்தை போக்குவதற்காக வந்த துன்பமும் அவமானமும் ஏமாற்றமும் இதைத்தான் நிறைய பிடிச்சு வச்சுக்கிட்டு மனுஷன் இருக்கிறான். இதை ஆறு ஓட விடணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இதைத்தான் ஓட விடணும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சதுங்க. இதை நம்ம 3 நாள் நம்ம அங்க இதை பத்தி நம்ம பேசுவோம். இதோட நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருச்சு, பிரிஞ்சிருச்சு. ரைட்டு, பிரிஞ்ச பிறகு கடைசி நாள் பழி வாங்குறதுக்காக அது சூசைட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டுங்க. இந்த பழி வாங்குதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழானந்த யோகத்துல ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம். அதாவது ஒருவன் நமக்கு துன்பம் கொடுத்து விட்டால் என்று சொன்னால் நமது பழியை அவன் தாங்கிக் கொண்டு செல்லுகிறான். நமக்கு துன்பம் கொடுத்துட்டான், நம்மளுடைய இவனை இவங்களை கெடுத்து விட்டானேப்பா அப்படின்னு ஊரெல்லாம் அவனைத்தான் பழி சொல்லும். இப்ப இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஊரெல்லாம் பழி சொல்லும். அவன் பழியை சுமந்து கொண்டு இருக்கிறான். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவன் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பழியை, ஐயோ பாவம் அவன் சுமந்துகிட்டு இருக்கானே, அந்த பழியை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்றதுதான் பழி வாங்கிக் கொள்வது. இதான் பழி வாங்குறது, பழிய வாங்கிறேன், நான் வாங்கிறேன் இந்த பொண்ணு. இப்ப இந்த பழி வாங்குதல் அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணு பழி வாங்குறேன்னு சொல்லி சூசைட் பண்ணதுக்கு காரணம் அந்த பையனை பழி வாங்கல. நீங்க சொல்லிட்டீங்க இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள் இவங்களெல்லாம் பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டுங்களா? அது கரெக்டுன்னு நான் சொல்றேன். இவங்களைத்தான் பழி வாங்கணும்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு சூசைட் பண்ணது காரணமே அந்த பையன் கிடையாது. அந்த பையன் ஏமாத்துனது இந்த பெண்ணினுடைய கர்மவினை. அந்த கர்மவினையின் காரணமாக அது நடந்துருச்சு. இது இதுதான் நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும்னு வச்சுக்குவோம். நடந்துருச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஒரு ஏசி வாங்கணும், அதுல ரிப்பேரா வந்துகிட்டு இருக்கு. அவர் ஏசி மெக்கானிக் சொல்றாரு, நீங்க இந்த இதுல இந்த என்னமோ இப்ப சொல்றாங்க, உள்ள இன்பில்ட்ல ஏதோ ஒரு இது வருது, அது கரண்ட்டை குறைக்கிற மாதிரி ஒரு இது, அது வாங்கினீங்கன்னா அது அடிக்கடி இப்படிதாங்க ரிப்பேர் வருது, ஆர்டினரி வாங்கினாதாங்க நல்லா இருக்கும். ரைட், ஒரு தடவை வாங்கிட்டோமா, அனுபவப்பட்டோமா, சரி டக்கு அடுத்து இன்னொரு ஏசி வாங்கி மாட்டிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ கர்மவினை போச்சு, சிக்கிச்சு, அங்க கர்மவினை கழிஞ்சிருச்சு, வந்துருச்சு. வந்த பிறகு இது ஏன் சூசைட் பண்ணணும்? இன்னும் அடுத்து லவ் பண்றதுக்கு ஆளா இல்லை, ஊர்பட்ட ஆளு இருக்காங்க. எதுக்கு போய் இது சூசைட் பண்ணணும்? ஆனா அவனை விட இன்னும் நல்ல ஆளை லவ் பண்ண வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன், ஒரு தடவை லவ் பண்ணி இவ்வளவு அனுபவிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய கர்மவினை குறைஞ்சு போச்சு. நீ அடுத்து லவ் பண்ணீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல ஆள் கிடைக்கும். லவ் பண்ண வேண்டியதானே. லவ் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கான், கல்யாணம் பண்ண வேண்டியதானே. நீ எதுக்கு சூசைட் பண்ண? இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க வீட்டுல இருக்கவங்களும், இவங்க சொந்தக்காரங்களும், இவங்க நண்பர்களும், இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களே இவர்கள் தான் காரணம் அப்படின்னு நான் அவங்க மேல 100% குற்றம் சுமத்துகிறேன்.
ஏன்னு சொன்னா இவங்க அப்படி இருப்பாங்கன்னு இந்த பொண்ணு தானே நினைச்சுக்குது. இந்த பொண்ணோட மனசு தானே. பொண்ணு நினைச்சதுக்கு காரணம், இதுவரை சமுதாயத்தில் இப்படியெல்லாம் இந்த சமுதாயம் பேசி 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 இத வச்சதுதான் அந்த அந்த பயம், சமுதாய பதிவுன்னு கூட சொல்ல, சமுதாய பயம். இது ஏன் நான் சொல்றேன்னாங்க, இப்ப நான் ஒரு 3 மாசம் ஐஸ்லாண்ட்ல இருந்தேன். இப்ப அவங்க லவ் பண்ணாங்க, அது வந்து சரியா வரல, வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்றாரு, இவருக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அங்க சமுதாயம் எதையுமே பேசல. இங்க இந்த சமுதாயம் இருக்கிறதே, இந்த சமுதாயத்தை நான் சாதாரண சமுதாயம் என்று சொல்ல மாட்டேன், ஈன சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம். இந்த சமுதாயத்தினாலதான் இந்த பொண்ணு பயந்துகிட்டு இந்த வேலையை பண்ணுது. அப்ப இந்த சமுதாயம் பல பேரை வந்து கொன்னுகிட்டு இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. அப்ப இந்த இந்த இடத்துல நம்ம இந்த இளைஞர்களுக்கு இந்த ஒரு புரிதலை கொடுக்கணும். அதாவது இதுல போய் மாட்டாமே இருந்திருக்கலாம், அதை அறிவை பயன்படுத்தியிருந்தோம்னா அது செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த அறிவை பயன்படுத்த விடாமல் அந்த கர்மவினை வந்து இதை கொண்டு சிக்க வைக்குது. இது வந்து அவர்கள் இதுக்கு காரணம் வந்து இந்த பொண்ணு கூட கிடையாது, இது அவங்க பெற்றோர்கள். இவங்க பெற்றோர்கள் எங்கேயோ யாரையோ ஏமாத்தின கர்மவினை தான் இந்த பொண்ணை மாட்டுது. ஆனால் இப்ப கடைசியில என்ன பண்றாங்க, இந்த பொண்ணையே இவங்களே குறை சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த அந்த செயல் விளைவு தத்துவமும் கர்ம வினை தத்துவமும் தெரியாதனால இவங்களே இப்படி பேசி பேசியே, அதாவது ஒரு 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 செயல் நடந்து விட்டது, உடனே அதுக்கு மாற்று செயல் செஞ்சு நம்ம அதை சரி பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய சமுதாயம் இல்லாமல் அது இப்படி பேசி பேசி கொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சமுதாயம் தான் அதுக்கு குற்றவாளி. மகரிஷி சொன்ன மாதிரி குறைகளுக்கு காரணமும் சமுதாயம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தினாலதான் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கய்யா. ஆக இப்ப இன்னைக்கு நீங்க பேசினால இந்த இதுதான் கொஞ்சம் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. மற்றதெல்லாம் நம்ம நாளை சந்திப்போங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. நல்லது. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா நன்மணிய வந்து எல்லாரும் 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் சிந்தித்தாங்கன்னா ஐயா வந்து ஆல் டைமென்ஷன்லயும் சிந்திப்பாங்க. அதுதான் ஐயாவோட சிறப்பே. அதான் அவரோட பேரே பாருங்க, நன்மணின்னு இருக்கு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா நீங்க அந்த 4 நாள் கலந்துரையாடலாம் வந்து ரெக்கார்டு பண்ணி தமிழ் ஆனந்த யோகா அன்பர்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணுங்க ஐயா. நல்ல நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கும். அதனால எங்களோட ஒரு சின்ன அப்ளிகேஷன், நீங்க முக்கியமான தகவல்களை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க 4 நாள் அங்க இருக்கக்கூடிய அதில் வரக்கூடிய தெளிவுகளை என் மூலமாகவும் மனோரணையா மூலமாகவும் தமிழ் ஆனந்த யோகம் வெளிப்படுத்தும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அப்ப திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு இல்லைங்களா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கல்லடிக்கு கூட பயப்படுறது இல்ல, சொல்லடிக்கு பயந்துதான் இந்த தற்கொலை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஆமா. அதாவது அவர் கூட அந்த ஒரு குறள் அப்படிதானுங்க ஐயா சொல்லியிருக்காரு, நாவினால் சுட்ட வடு. நினைச்சு இவங்க பண்றதுனாலதான் அது கஷ்டம் வருது இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அதாவதுமா நாவினால் சுட்ட வடுன்னு அவர் போட்டாரு. இப்ப பாருங்க, தீயினால் சுட்ட புண்ணுன்னு போட்டாரு. நாவினால் சுட்டதுக்கு புண்ணுன்னு ஏன் போடாம வடுன்னு போட்டாரு? நம்ம திரும்ப நினைச்சு பார்த்து இது எப்படின்னா புண்ணு வந்து ஆறிடும். இந்த வடுங்கிறது எப்படி இருக்கு, அது ஆற மாட்டேங்குது. அது மீண்டும் மீண்டும் இப்போ அந்த வடு போல அப்படி தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சரி, இப்போ இவங்க பேசுனது வந்து மனசுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாரு. இப்போ இது ஏன் இந்த வள்ளுவர் இதை இப்படிதான் சொன்னாரா, இதுக்கு அர்த்தம் அவர் வேற எதுவும் நினைச்சு சொன்னாரா அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்குமா? இதுக்கு நான் அர்த்தம் வேற மாதிரி சொல்லுவேன், வள்ளுவர் சொன்னதுக்கு நான் வேற மாதிரி சொல்லுவேன். தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கல்லீரல்ல மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு கையிலயோ காலிலேயோ தொடையிலயோ ஒரு அந்த சாணத்தை வச்சு ஒரு பாத்தி மாதிரி கட்டி ஒரு மூலிகையெல்லாம் கலந்த எண்ணெயை காய்ச்சி அதுல ஊத்திடுவாங்க. இங்க ஊத்துனா, இந்த இடத்துல ஊத்துனா அது என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த ஜாண்டிஸ் அது வந்து கியூர் ஆகிடுது.
தீயினால் இங்க சுட்ட புண் உள்ள நோயை ஆற்றும் ஆற்றும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஆனால் ஆறாதே நாவினால் சுட்டவடு. வடுன்னு சொன்னோம்னா அது தழும்பு. அது தழும்பு என்னமோ கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அதுபோல இந்த நாவினால் சுட்டது வந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாது? ஆமா, வள்ளுவரே சொல்லிட்டாரு, அதனால இவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, இது நாவினால் சுட்ட வடு மாதிரி, அது இருந்து கொண்டுதான் இருக்கும், நம்ம சாகர வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை இது ஒரு கர்ம வினை கழியக்கூடிய அந்த கர்மவினை தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதையும் நம்ம வீசெறிய முடியும். அப்ப வள்ளுவர் அப்படி சொன்னதுக்கு தீர்வு வந்து மகரிஷி சொல்றார். இது வந்து அவமானப்படுத்தினது வந்து நம்ம கர்மவினை கழியறதுக்காக வந்துருச்சு, கர்மவினை கழிஞ்சிருச்சு, ஆமா நடந்து முடிஞ்சிருச்சு, ஆகா வந்துச்சு, ஒரு பதிவை கழிச்சு முடிச்சிருச்சு, இன்னுமே உனக்கு இங்க என்ன வேலை, ஓடு அப்படின்னு துரத்த வேண்டியதானே. அதை புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே திரும்ப திரும்ப அவங்க ஐயோ திட்டாங்களே இதைத்தான் ஆர்வோட ஓட விடுன்னு பகவத்தையா சொல்றாருங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரி விஷயங்களைத்தான் நிறைய பிடிச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறோம். அதுதான் மனசுக்குள்ள பாரமா இருக்கு. இந்த பிபி ஏறுறது முழுதும் இதுலதான் ஏறுது. அதனால இது எல்லாத்தையும் ஓட விடணும். நானும் நாளையில இருந்து 3 நாளைக்கு எந்த ஆறை ஓடை விடுவது என்று முயற்சி செய்து ஓட விட்டுட்டு வர்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.